அடுத்ததாக பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த முருகேசன் ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சிறப்புரையாற்றுவார். எல்லாருமே ஒரு 30 நிமிடங்களுக்கு உள்ளாக பேசணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு ஹம்பல் ரெக்வஸ்ட். சரிங்களா ஐயா? வாங்க ஐயா. முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, அவரை ஈன்றெடுத்த சிவபெருமானையும் சக்தியை வணங்கி, முருகப்பனை வணங்கி, இந்த சோசிய தலைமை ஜெயக்குமார் நண்பருக்கு நன்றி தெரிவித்து, அவரோடு இணைந்து செயல்படும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த சங்க நிர்வாகிக்கும் நிர்வாக பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, என்னுடைய குருநாதர் பழனி முருகப்பனுக்கு பாதம் தொட்டு வணங்கி, அங்காள பரமேஸ்வரி குலதெய்வத்தை வணங்கி, டிவி சேனல் எடுக்கும் நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து, இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் நன்றி தெரிவித்து, சோசிய கலைஞர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும், தாய்மார்களுக்கும், தந்தைமார்களுக்கும், இளையவர்களுக்கும், மூத்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்து, நாம் சொல்லும் கருத்துக்கள் சிறிதாக இருந்தாலும் பெரும்பொருளாக இருக்கும். நான் நூல் அதிகமாக படிக்கலை, அனுபவத்திலேயே நான் அதிகம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அனுபவ கருத்துக்கள் எல்லாத்துக்குமே உபயோகப்படும். உபயோகம் இல்லாத பொருளே கிடையாது நான் சொல்லும் கருத்து. இதை மாணவர்கள், சோசியம் பயிற்சி எடுக்கும் மாணவர்கள், சோசியம் நல்லா சொல்லும் சோசியருக்கு கூட சில விஷயங்கள் தெரியாத இருக்கலாம். அவர்களும் இதை அலட்சியப்படுத்தாமல் எடுத்து பொருளாக கொண்டு போனீங்கன்னா, இதை நீங்கள் சொல்வது மக்களுக்கு உபயோகப்படும். நீங்கள் எடுத்துக்கிட்டால் மக்களுக்கு உபயோகப்படும். அதுக்கு தான் அனைத்து சோசியரும் இந்த கருத்துக்களை எடுத்து பயிற்சியில் நல்லா இருக்குதான்னு பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்தால் வச்சுக்குங்க, ஒரு ஆய்வு பண்ணுங்க. மாணவர்கள் இந்த கருத்தை கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக நான் சொல்லும் கருத்துக்களை ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணால் கண்டிப்பாக அந்த சாதகத்தை கடினமில்லாமல் சொல்ல முடியும். சாதகங்கிறது இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா, ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளேயே சாதகத்தை முடிக்கிறேன் நான். 50 பாயிண்ட்டை மக்களுக்கு போதுமான அளவு 50 பாயிண்ட்டு போதும். மறுபடியும் கற்றுக்கிறது நிறையா இருக்குது. ஆமாம், அந்த 50 பாயிண்ட்டு எவ்வளோ நேரம் பேச முடியும்? 2.5 மணி நேரம் பேசலாம். 2.5 மணி நேரம் சாதகம் சொல்கிறோமா? இல்லை, அரை மணி நேரம் சொல்கிறாங்க. ஒரு சிலர் 3/4 மணி நேரம் சொல்கிறாங்க. 1 மணி நேரங்கிறது ஆகாத ஒன்று. இப்போ நான்லாம் 1 மணி நேரமும் பேசுவேன், 1.25 மணி நேரமும் பேசுவேன். ஏன் 1.25 மணி நேரம் பேசுகிறோம்? நம்ம நொடிஞ்சு போய் வந்தாங்கன்னா அந்த சாதத்துக்கு விரிவுரை கொடுக்கணும். அந்த விரிவுரை கொடுக்குற போகத்தை அவங்க திருப்திகரமாக போவாங்க. அதுக்கோசரம் அந்த சாதகத்தை நேரத்தை அதிகமாக எடுத்து அவங்களுக்கு நடந்த சம்பவம், நடக்கும் சம்பவம், அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிற சம்பவம், இதை 3ஐயும் சொல்ல பழகிக்கணும். நடந்ததே சொல்லக்கூடாது, நடந்துகிட்டு இருக்கிறதையும் சொல்லணும், நடக்க போகிறத அவசியமாக சொல்லணும். ஏன் அப்படின்னா, நடக்க போகிறது தான் நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்தினுடைய தன்மையை அவங்க அறிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு போவாங்க. நான் அதை மட்டும் கண்டிப்பாக சாதகத்தில் ஆய்வு நல்லா பண்ணணும். இப்போ ஒரு சாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், செவ்வாய் தான் ஜாதகர்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ஆதாரமும் கொடுத்துருக்குறேன். செவ்வாய் ஜாதகருங்கிறதுக்கு 9 கிரகத்துறையுடைய நட்சத்திரத்தில் அவர் எதில் இருந்தால் எப்படி அந்த சாதகர் இருப்பாங்க அப்படிங்கிற ஆதாரம் சொல்லியிருக்கிறேன். அப்போ சுயச்சாரத்தில் இருந்தால் நல்லவனாக வாழ்வார், உறவை அரவணைப்பார், நண்பர்களை அரவணைப்பார்கள், தீங்கு செய்ய தெரியாது, 24 மணி நேரம் பட்டி இருந்தாலும் மற்றவங்க ஏமாற்றி வாழ மாட்டார்கள், திகிரிசாலியாக இருப்பார்கள், சோர்வடைய மாட்டார்கள். செவ்வாய் சுயச்சாரத்தில் இருந்தால் எத்தனை சிறப்பு இருக்குது பாருங்கள்.
இதை நீங்கள் வந்து எடுத்து பயிற்சி கொண்டு போங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். சரி, அதே செவ்வாய் சுக்கிர நட்சத்திரத்தில் உள்ளார். அவர் எப்படி இருப்பார்? வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் மின்னோசனையாக செய்யும் தன்மையில் இளமையிலிருந்து ஆயுள் காலம் மட்டும் இருப்பார். எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் வந்தாலும் அந்த குடும்ப பொறுப்பை கையிலே வச்சிருப்பார். வீட்டுக்கு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பார். குடும்பத்தை கோயில் போல் பாதுகாப்பார். அந்த சுக்கிர நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகர் அப்படி ஒரு தன்மையாக இருப்பார். அப்போ செவ்வாய் தான் ஜாதகருங்கிறதுக்கு இது ஒன்று ஆதாரம். அப்போ செவ்வாய் சுக்கிர நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன ஆகும்? சொந்த வீடு இருக்கும், மாடி வீடாக இருக்கும். இந்த செவ்வாய் சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கும்போது மாடி வீடு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம்பாங்க. ஆனால் மாந்தி பார்க்கக்கூடாது. சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் அந்த செவ்வாயை பார்க்கக்கூடாது. இது ரெண்டுலேயும் கவனத்தையும் செலுத்தணும். அப்போ சுக்கிர நட்சத்திரத்தில் இருந்தோடனே நம்ம சொல்லிவிடக்கூடாது. மாந்தி பார்த்தால் வீடு கட்டி விற்பார்கள். சதய நட்சத்திர வாங்கினர்கள் பார்த்தால் மெத்தை வீடு கட்டி விற்பார்கள். அந்த விற்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ இவங்க தொடர்பு இல்லாமல் இருந்தால் மெத்தை வீடு ஆயுள் காலம் மட்டும் இருக்குமா. அதே செவ்வாய் சூரிய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் உத்தமனாக வாழ்வார். கெட்ட பேர் வாங்க மாட்டார், மற்றவனுக்கு கெடுதல் நினைக்க மாட்டார். இப்படியெல்லாம் அந்த சூரிய நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. சூரிய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்துட்டால் அந்த ஜாதகர் கெட்ட பேர் வாங்காதையே வாழ்வாராம். வறுமை கோட்டில் இருந்தாலும் மற்றவனை ஏமாத்துகிற எண்ணம் கொஞ்சம் கூட இருக்காதான். அப்போ சூரிய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த நிலையில் இருக்குதாங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணணும். அதே புத நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார், என்ன நடக்கும்? அறிவாளியாக இருப்பார், புத்திசாலித்தனமாக இருப்பார், கேள்வி முடியாத பதில் சொல்லுவார், யோசிக்காமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அப்போ செவ்வாய் புத நட்சத்திரத்தில் இருந்தால் அப்படி ஒரு சிறப்பு இருக்கும். மைண்டு தெளிவாக இருக்கும். நீரோட போல் மைண்ட் இருக்குமா, யோசனை சிந்தனைகள். அப்போது இதை ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் ஆய்வு பண்ணி சாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்க அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுதான் அனுபவம். செவ்வாய் புத நட்சத்திரத்தில் இருந்தால் ஐயா நீ கேள்வி முடியாத பதில் சொல்லுவ அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. அப்போ அது நமக்கு அனுபவமாக ஆகுது. இப்படி நம்ம அந்த படிக்கும்போது மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியும். 10 பேர் ஆமாங்கிறாங்க, அது நமக்கு பாயிண்டாக வந்துடும். அந்த பாயிண்ட் எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கோ, எப்பயுமே வச்சுக்கிறோம்ல. அதனால் இது மாதிரி 50 பாயிண்ட் தான் ஜோசியம். 50 பாயிண்ட்டை கையில் வச்சுக்கிட்டோம்னா மற்றதெல்லாம் மறுபடியும் கற்றுக்கலாம். மக்களுக்கு தேவையான அளவு அந்த 50 பாயிண்டில் சொல்லிவிட முடியும். என்னென்ன கேட்பாங்க? வீடு கட்டணும்னா, சொந்த தொழிலாம், சேமிக்க முடியுமா, அப்பா அம்மானுடைய நிலை, பிள்ளைங்களுடைய நிலை, திருமணத்தினுடைய நிலை, இப்படி இது மாதிரி அவங்க கேள்வியே 20 கேள்வி தான் இருக்கும். நாம் கற்றுதான் 50 பாயிண்ட் கற்றோம்னா ஏன் அந்த 20 கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது? அதனால் நான் சொல்லும் கருத்துக்கள் ஒன்றும் இல்லாமல் என்னுடைய அனுபவத்தில் 16 வருஷம்தான் என்னுடைய அனுபவம், அதிகம் இல்லை. அந்த நம்ம கற்றுக்கிட்ட வருஷத்தை உச்சரிக்கிறது மிகப்பெரிய தவறு. அந்த வருஷங்களை நம்ம உச்சரிக்கிற போது அந்த அளவுக்கு நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். அது தேவையில்லை. நம்ம கருத்துக்கள் மக்களுக்கு ஒப்படைக்கணும், அதுதான் நமக்கு தேவை. 2 வருஷம் 4 வருஷம் ஒருத்தர் படிச்சிருப்பாங்க, மிக அற்புதமாக இருப்பாங்க. 10 வருஷம் படிச்சிருப்பாங்க, அற்புதமாக இருப்பாங்க. வருஷங்கள் தேவையில்லை. நமக்கு அனுபவம் மக்களுக்கு சேரணும், நல்லா இருக்கணும், அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும், அவங்க மறுபடியும் பிறருக்கு சொல்லி அதை ஆமான்னு சொல்கிற அளவுக்கு அந்த கருத்துக்கள் இருக்கணும். இது நம்மக்கிட்ட தேவை. அது இல்லாமல் என்னுடைய அனுபவம் 16 வருஷம்தான், அப்படி கம்மி தான். அப்படின்னாலும் நான் 5 வருஷம்தான் சிறப்பாக இருக்கிறேன். இதை உண்மை. 5 வருஷத்தில் தான் சிறப்பாக நான் அந்த சோசியத்தை எடுத்து நூல் ஒன்று கூட படிக்கலைன்னா நம்ப மாட்டேங்க. நான் படித்ததே என்ன தெரியுமா? அந்த சோசிய அலங்காரத்தில் ஒரு சென்டரில் ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் நினைப்பில்லை, சூரியன் சனி நட்சத்திரம் வாங்கினா ஆண் குழந்தை பிறக்கும், செவ்வாய் நட்சத்திரம் வாங்கினா பெண் குழந்தை பிறக்கும். அது மட்டும்தான் நூலில் நான் படித்தேன், மற்றெல்லாம் நூலில் படிக்கல, எல்லாம் அனுபவத்திலே கொண்டு வந்தேன். இது உண்மையான ஒரு கருத்து. நான் எதுக்கு அந்த ஒரு நூல் மட்டும் உச்சரிக்கிறேன்? அந்த அம்மா சொன்ன அந்த எதில் எடுத்துச்சுன்னு தெரியல, அந்த அம்மா அப்படியே ஒரிஜினலாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். சூரியன் சனி நட்சத்திரம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை தான் பிறக்கும். நாளைக்கு குழந்தை பிறக்குன்னா இன்றைக்கி என்ன குழந்தைன்னு சொல்லிவிட முடியும். இந்த குழந்தை என்ன குழந்தைன்னு கேட்குற போது நம்ம சொல்ல முடியாது. நிறைய சோசியக்காரர் தடுமாறுறோம், சொல்ல முடியாது. அப்புறம் தப்பாக போயிடும். நாம் ஒன்று சொல்லுவோம், அது தப்பாக போயிடும். அந்த மாதிரி போகாமல்
சூரியன் என்றைக்கும் சூரியன் தான் முதல் குழந்தைங்கிறத மறந்துட வேணாம் மக்கள், மாணவர்கள். சுக்கிரன் 2வது குழந்தை, குரு 3வது குழந்தை, சனி 4வது குழந்தை, செவ்வாய் 5வது குழந்தை. குழந்தைக்கு இப்படி எடுத்திங்கன்னா தப்பே வராது. 3வது குழந்தை ஒன்று பிறக்குது. குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் பெண் குழந்தை தான் பிறக்கும். அதே சனி நட்சத்திரத்தில் இருந்தால் ஆண் குழந்தை தான் பிறக்கும். 2வது குழந்தை பிறக்குது. சுக்கிரன் வந்து சனி நட்சத்திரம் வாங்கினா ஆண் குழந்தை தான் பிறக்கும். செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் பெண் குழந்தை தான் பிறக்கும். அதே சூரியன் வந்து முதல் குழந்தைன்னு சொன்னேன். சனி நட்சத்திரம் பெற்றால் ஆண் குழந்தை பிறக்கும், செவ்வாய் நட்சத்திரம் பெற்றிருந்தா பெண் குழந்தை பிறக்கும். அவரே அந்த நட்சத்திரத்தில் இல்லைன்னு டென்ஷன் ஆகிடக்கூடாது. நட்சத்திரம் அது வாங்கின இவர்கள் அவரை பார்க்குறாரா? பார்க்கணும். நட்சத்திரங்கள் அந்த செவ்வாய் நட்சத்திரம் வாங்கினீங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ராசியில் சுத்தமாக தெரியல. செவ்வாய் நட்சத்திரம் வாங்கின கிரகமும் சூரியனை பார்க்கல, சனி நட்சத்திரம் வாங்கின கிரகமும் சூரியனை பார்க்கல, தொடர்பே இல்லை. அந்த கிரகமும் அந்த நட்சத்திரத்தில் இல்லை. அப்படி இருக்கிற போது நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? அம்சத்தில் பார்வை இருக்குதுங்கிறது 100க்கு 100 உண்மை. இந்த அம்சத்தில் பார்வை இல்லைங்கிறது நூலில், நிறையா நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை மக்கள் கொண்டு வர்றதே இல்லை. அம்சத்தில் பார்வை, ராசியில் என்னென்ன பார்வை இருக்குதோ அத்தனையும் அம்சத்தில் இருக்கிறது. இந்த அம்சத்தில் பார்வையை எடுக்கணும். ஒன்று, சாரத்தை நோக்கி போகணும் ஜாதகம் பார்க்கும்போது. இன்னொன்று, ராசியை பார்க்கணும். இந்த 3ஐயும் ஆய்வு பண்ணால் மட்டும்தான் சாதகத்தை கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ ராசியில் சூரியனை செவ்வாய் நட்சத்திரம் வாங்கின கிரகம் பார்க்கல, சனி நட்சத்திரம் வாங்கின கிரகம் பார்க்கல, இவரும் அதை வாங்கலை. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம சொல்லி அவனுக்கு குழந்தை என்ன குழந்தை பிறக்குன்னு. அம்சத்தில் போய் பார்த்தோம்னா இந்த சூரியன் என்ன பண்ணுவார்? சூரியனை சனி நட்சத்திரம் வாங்கின கிரகமும் செவ்வாய் நட்சத்திரம் வாங்கின கிரகமும் பார்க்கும். அப்போ அம்சத்தில் பார்வை இருக்குதுங்கிறது தெரியாமல் நாம் எப்படி அதை சொல்ல முடியும்? எல்லாம் நான் நல்லா இதை வந்து ஓசிங்க, எடுத்து பயிற்சியில் பாருங்கள். கண்டிப்பாக அம்சத்தில் ராசியில் என்னென்ன பார்வை இருக்குதோ அத்தனை பார்வையும் அம்சத்தில் இருக்குது. இதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த அம்சத்தை பார்க்குறதுக்கு மட்டும், ஏன்னா இதை வந்து அவசியம் தேவை இல்லையா? அம்சத்தில் பார்வை நாம் பார்க்குறதில்ல. இது அவசியமாக தேவை. யாருக்கு தேவை? மாணவருக்கு தேவை. அதை வந்து நீங்கள் எடுத்து பயிற்சி கொண்டு போங்க. பலவும் மாணவர்கள் இதை எடுத்துக்குங்க. அப்புறம் செவ்வாய் வந்து மாந்தி தொடர்பில் இருந்தால் கடனுக்கே மாந்தி தான் காரணம். இது எந்த நூலில் நீங்கள் போய் படிப்பீங்க? சரியான காரணம். செவ்வாய் மாந்தி எந்த ஜாதகத்தில் தொடர்பு இருந்தாலும் அவர்கள் கடனாளியாக இருப்பார்கள். இதை ஈஸியாக சொல்லிடலாம். குரு செவ்வாய் தொடர்பு இருந்தால் கடன் வாங்க மாட்டார்கள். இது ஈஸியாக சொல்லலாம். கடன் வாங்கும் கிரகம், கடன் வாங்காத கிரகம். இதுக்கு இவங்களை 2 பேர்த்த எடுத்தால் போதும், வேறு தேவையில்லை. குரு செவ்வாய் தொடர்பு, அதாவது குருவோட செவ்வாய் சேர்ந்திருக்கார் அல்லது செவ்வாயை குரு பார்க்குறார், கடன் வாங்க மாட்டார். ஒரு 5 ரூபா வாங்கிட்டே கட்ட மட்டும் தூங்க மாட்டார். அதே கவனமாக இருப்பார். இது ஒன்று. அடுத்தாப்புல செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ, மாந்தி எங்கே இருக்கிறாரோ, செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தால் அவர் தீராத கடன்காரர். 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னும் அதை அடிக்கடி நம்ம உச்சரிக்க போது தான் மக்களுக்கு அது வந்து புடிமானம் ஆகும். அதுக்கோசரம் நான் சொல்கிறேன். செவ்வாய் எங்கே இருக்கு, மாந்தி எங்கே இருக்கிறாரோ அதிலிருந்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவருக்கு கடன் வந்து 1 லட்சம்னு சொல்லக்கூடாது. 3 லட்சமா, 5 லட்சமா, 10 லட்சமானு கேட்கணும். 3ல் இருப்பார், 5ல் இருப்பார், 10ல் இருப்பார். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் மாந்தி இருக்கிற இடத்துல இருந்து. இதே கேள்வி தான் அங்கேயும் கேட்கணும். 3, 5, 10 கேட்கணும். 1 லட்சமானு கேட்கக்கூடாது. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் மாந்தி இருக்கிற இடத்துல இருந்து. இதே கேள்வி கேட்கலாம். கடன் வாங்குவதுக்கு இந்த மாந்தியும் செவ்வாயும் தான் காரணங்கிறத தெக்க தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 6ஆம் இடம் கடன் சொல்லி நூலில் இருக்குது. அது அவ்வளோவா வேலை செய்யலை என்னுடைய அனுபவத்தில். நீங்கள் வந்து இதை எடுத்து பாருங்கள், தப்பே வராது. செவ்வாய் மாந்தி கடன். அப்போது செவ்வாய் மாந்தி சேர்ந்து இருக்கிற போது சனி பகவான் இயற்கையாகவே கெட்டிருப்பார். இதையே நோட் பண்ணுங்க. ஒன்று சனி கெட்டால் செவ்வாய் கெட்டிருப்பார், செவ்வாய் கெட்டால் சனி கெட்டிருப்பார். இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் அப்படி இருக்கும். அப்போது
சனி கெட்டு போனான், செவ்வாயும் கெட்டிருப்பார். அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடாதுங்கிறத நாம் நல்லா பார்த்து சொல்லணும். செவ்வாய் கெட்டால் சனியும் கெட்டிருப்பார், சனி கெட்டால் செவ்வாய் கெட்டிருப்பார். 2 பேரும் கெட்டு போயிருந்தா என்ன பண்ணுறது? சொந்த தொழில் பண்ணக்கூடாது. பண்ணனா தீராத கடன், ஆயுள் காலம் மட்டும் இருக்குமா அந்த சப்ஜெக்டு. சொந்த தொழில் பண்ணிவிடுவாங்க, எப்படியோ பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இவங்க கடன் ஆணுங்கிறது விதி இருக்குது, பண்ணிவிடுவாங்க. இந்த இவங்களுக்கு தான் நம்ம 20 வயசுலேயே சாதகத்தை வெளிப்படையாக சொல்லணும். இந்த மாதிரி கடன் வாங்கிறதுக்கு ஒரு சாதகத்தினுடைய தன்மை இருக்குது. கடன் வாங்காத, சாமீன் போடாத, கடன் கொடுத்தால் வராது. இந்த மாந்தி செவ்வாய் சேர்க்கைக்கு என்ன சொல்லணும் நம்ம? அந்த நோய்க்கு மருந்தே இதுதான். கடன் வாங்கினா கட்ட முடியாது, சாமீன் போட்டோம்னா அவர் கட்ட மாட்டார், நாம் தான் கட்டணும். அதே கடன் கொடுக்குறோம், நயமாக வந்து கேட்பாங்க காசு, ஏதோ ஒரு 5-10 கொடுக்குறோம், என்ன ஆகும்? திரும்ப வாங்கவே முடியாது, என்ன பண்ணாலும் வாங்க முடியாது. இந்த மாதிரி அந்த செவ்வாய் மாந்தி தொடர்புக்கு இதுதான் நோய். இந்த 3 சப்ஜெக்டெல்லாம் நம்ம தப்பிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம சிக்காத தப்பிச்சிக்கலாம். இது 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே சோசியக்காரரை அவங்களுக்கு வலிமையாக சொல்லிவிடணும். அந்த மாதிரி இருக்கிற சாதகத்துக்கு அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா, 100% கடன் வாங்குறீங்க, 20 வாங்கிக்குவாங்க. கடன் வாங்குவாங்க உண்மை, 100 20 ஆகும். அவங்களுக்கு துன்பம் இருக்காது. இந்த சப்ஜெக்டு சாதாரண சப்ஜெக்ட் அல்ல. நீங்கள் இதை வந்து சோசியம் கற்றுக்கிட்டு இருக்க மாணவர்களோ இல்லை கற்றவர்களோ பெரும்பாலும் இதை எடுத்து செயல்பாட்டு கொண்டு போங்க. கடன் பண்ணுறது மாந்தி தாங்கிறது 100க்கு 100 உண்மை அப்படிங்கிறது அனுபவத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மாந்தி சப்ஜெக்டு சாதாரண சப்ஜெக்ட் இல்லை. மாந்தி வந்து நூலில் அதிகமாக விளம்பரப்படுத்தலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அதிகமாக மக்களும் பேசுகிறதில்ல. ஒரு பொருத்தம் போடும்போது மாந்தியை வந்து அதிகமாக கவனிக்கணும். ஒரு பெண் சாதகத்திலையும் ஒரு ஆண் சாதகத்திலையும் சுக்கரனோட மாந்தி இருந்தால் என்ன ஆகும்? 2 பேர்த்துக்கு 2 தாரம் வந்துடும். அப்படி இருந்தால் அதை சேர்த்தக்கூடாது. என்னுடைய பிறண்டு பொண்ணு சாதகத்தில் சுக்கரனோட மாந்தி 39 ஜாதகம் பார்த்தேன். மாந்தி இல்லாமல் சேர்த்துறதுக்கு மட்டும் 40வது ஜாதகம் தான் சரி பண்ணேன். இன்றைக்கி அருமையாக பிழைக்கிறாங்க. அப்போது 2 ஜாதகத்துலேயும் சுக்கரனோட மாந்தி இருந்தாலும், சதய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்து இன்னொரு சாதகத்தில் மாந்தியோடு இருந்தாலும் அதை பொருத்தம் போடக்கூடாது. பொருத்தம் போடும்போது கவனிக்க வேண்டியது, குருவோட மாந்தி இருக்கார் 2 ஜாதகத்துலேயும் போடக்கூடாது. ஒன்றில் சதயத்தில் இருப்பார், ஒன்றில் குருள் இருப்பார். அப்படி இருந்தாலும் போடக்கூடாது. என்ன காரணம்? ஒரு பெண்ணுக்கு கண்ணே பொண்ணுன்னு வளர்த்தி ஒரு 20 பவுன் போடுவாங்க, ஒரு 50 பவுன் போடுவாங்க. கழுத்தை விட்டு கீழே இறங்கினா மறுபடியும் ஏறாது. அந்த மாதிரி இருந்தால், ஒரு ஆண் சாதகத்தில் குருவோட மாந்தி இருந்தால் அந்த தங்கம் கீழே இறங்குமா. அதே பெண் சாதகத்தில் இருந்தால் அது கழட்டி கொடுத்துருமா. அப்போ பெண் சாதகத்தில் இல்லை, இவர் கேட்பார், தராது. அதுக்கு தான் ஒரு ஜாதகத்தில் குருவோட மாந்தி இருந்தால் இன்னொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடாது. அப்படி தான் பொருத்தம் போடும்போது கவனிக்கணும். இது வந்து நான் கண்டறிஞ்ச 100க்கு 100 உண்மையான கருத்து, அனுபவத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை. இதை வந்து நான் 8000 ஜாதகத்தை தாண்டி பார்த்துருக்குறேன். இந்த அனுபவத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்கள் இதை எடுத்து பயிற்சி கொண்டு போங்க. கொண்டு போகாமல் ஏதோ சொன்னாரே அந்த எண்ணத்துக்கு போயிடாதுங்க. இது மிகப்பெரிய பொருள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே சமயத்தில் செவ்வாய் 2 ஜாதகத்துலேயும் மாந்தியோடு இருந்தாலும், ஒன்றில் வந்து சதயத்தில் இருந்து இன்னொன்றில் மாந்தியோடு இருந்தாலும், ஒன்றில் திருவாதிரையிலிருந்து இன்னொன்றில் மாந்தியோடு இருந்தாலும் அதை வந்து சேர்த்தக்கூடாது, பொருத்தம் போடக்கூடாது. என்ன காரணம்? 2 பேர் ஒன்றா சேர்ந்து கடை வாங்குவாங்களாம். எவ்வளோ நாளைக்கு? ஆயுள் காலம் மட்டும் கடை வாங்கணும்னா நம்புவீங்களா? லைஃப் லாங் அவங்க கடை வாங்குவாங்க. கடங்கார் திட்டினால் கோவித்து கொள்ள மாட்டார். என்ன காரணம்? கடை வாங்கி தான் அவனுங்கிற அவசியம் எப்பவுமே இருக்குமா. அப்போ எதுக்கு கோவிச்சுக்கிறாங்க? இதையும் ஆய்வு பண்ணுங்க பொருத்தம் போடும்போது. அதேமாரி பொருத்தம் போடும்போது யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் சொந்த வீடு இருக்குதான்னு பாருங்கள். 2 பேர்த்துக்கும் சொந்த வீடு இல்லைன்னா அதை பொருத்தம் போடாதீங்க. சொந்த வீடு ஒரு மனுஷனுக்கு அவசியமான ஒன்று. சொந்த வீட்டுக்கு என்ன பண்ணணும், எப்படி பார்க்கணும், இந்த விதம் தெரியணுமில்ல. சொந்த வீட்டுக்கு மேஷத்துக்கு 4 கூடியவரோ, லக்கணத்துக்கு 4 கூடியவரோ, ராசிக்கு 4 கூடியவரோ,
அவிட்டம் சித்திரை மிருகாசீரியத்தில் இருந்தாலும், பூரம் பூரடம் பரணியில் இருந்தாலும், அஸ்தம் திருவோண ரோகிணியில் இருந்தாலும் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும். நாளுக்குடையவரே இருக்கணும். இப்படி அப்போது இவ்வளோ தான். வீடு இருக்குதா இல்லையா, இவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, வீடு வாங்கலைன்னா மறுபடியும் வாங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு கிரகநிலை இருந்துட்டா மேஷத்துக்கு நாளுக்குடையவர், லக்னத்துக்கு நாளுக்குடையவர், எந்த நாளுக்குடையவர் இந்த 9 நட்சத்திர தொடர்பில் இருந்தாலும் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு பெரிய அனுபவமாகும் அப்படின்னு சொல்லி அந்த பொருத்தம் போடும்போது சொந்த வீட்டினுடைய நிலையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் நிறையா பேர் கவனிக்கிறது இல்லை. கணவன் இருப்பார், மனைவி இருக்காது, மனைவி இருக்கும், கணவன் இருக்க மாட்டார். என்ன காரணம்? பொருத்தம் போடும்போது இது கவனிக்க முடியாதா? சாதாரணமாக கவனிக்கணும். இதையெல்லாம் ஆயிலை பொருத்தம் போடும்போது கண்டிப்பாக கவனிக்கணும். இதை புலிப்பாணி முனிவரே சொல்லியிருக்கார், ஆயிலை நல்லா பார்த்து சொல்லப்பான்னு. நான் நூல் படிக்கலை, அனுபவத்தில் சொன்னவங்களை வச்சு நான் சொல்கிறேன். அவங்கவுங்க ஜாதகத்தில் 8ஆம் இடம் கெடாமல் இருக்குதான்னு பார்க்கணும். மேஷத்து கட்டு, லக்னத்து கட்டு, இது ரெண்டும் கெடாமல் இருந்தால் போதும். மேஷத்து கட்டு செவ்வாய் கடலினாவே மரணம் இல்லை. இது ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க. மேஷத்து கட்டு செவ்வாய் கெடலினா என்ன? அசுவினி மக மூலத்தில் இருக்கக்கூடாது, திருவாத சாதிய மாந்தியோட தொடர்பு இருக்கக்கூடாது. ஒரு கிரகம் கெடுறதுக்கு காரணமே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 6 விதிமுறைகள் தான். அசுவினி மக மூலம் அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கெட்டு போய்விடும். பார்த்தால் கெட்டு போயிடு. இவங்க அந்த நட்சத்திரம் வாங்கினீங்க, ஒரு கிரகத்தை பார்த்தால் கெட்டு போயிடும். இது ஒரு அமைப்பு. சதயத்தோட ஒரு கிரகம் சேர்ந்தால் கெடும். சதய நட்சத்திரம் வாங்கினவர்கள் ஒரு கிரகத்தை பார்த்தால் கெடும். மாந்தி பார்த்தால் கெடும், மாந்தி சேர்ந்தால் கெடும். திருவாதிரை நட்சத்திரம் தொடர்பில் இருந்தால் கெடும், அவர் இல்லைன்னா கெடாது. இந்த 6க்குள்ளே சாதகம் அடங்கி போயிடுச்சு. இந்த 6 கையில் எடுத்துக்கங்க, எவ்வளோ ஈஸியாக ஜாதகம் சொல்ல முடியும்னு பாருங்கள். சனி பகவானை இந்த 6 பேர் தொடர்புக்குள்ள தொழில் நல்லாயிருக்கும். செவ்வாயை இந்த 6 பேர் தொடர்புக்குள்ள சேமிப்பு நல்லாயிருக்கும். புதன் இந்த 6 பேர் தொடரல, அறிவு நல்லா வேலை செய்யும். குருவை இந்த 6 பேர் தொடரல, தந்தை மேல் சொத்து இருக்கும். தாய் அம்மா, அப்பனை பெற்ற அம்மா ஆரோக்கியமாக இருக்கும். பாட்டனுக்கு ஆயில் 80 வரைக்கும் இருக்குமா. அப்போது இந்த 6 பேரை வச்சு நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம். சுக்கிரன் இந்த 6 பேர் தொடரல, என்ன ஆகும்? நல்ல மனைவி, மாமனாரோடு நட்பாக இருப்பாங்க, கொடுத்தோதோட தன்மையில் மாமனாரோடு இருப்பாங்களாம். சுக்கிரன் கெடாமல் இருந்தால் இந்த 6 பேர்த்தை வச்ச நம்ம சாதகத்தை நம்ம எளிமையாக சொல்லிவிட முடியும். இந்த 6 பேர் ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும், தொழிலினா கெடாது. இதை வச்சு ஏகப்பட்ட கருத்துக்களை நம்ம சொல்லலாம். அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து செயல்பட்டு பாருங்கள், தப்பே வராது. சனி பகவானை இந்த 6 பேர் பார்க்கலைன்னா சொந்த தொழில் செய்ய சொல்லுங்கள். செவ்வாயை பார்க்கல, சேமிப்பு இருக்கும், கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்கள். புதனை பார்க்கல, அவன் அறிவாளியாக இருப்பாங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சுக்கிரனை பார்க்கல, நல்ல மனைவியாமையும் நல்ல கணவர். சுக்கிரன் தான் கணவர், சுக்கிரன் தான் மனைவி. கலசரகாரங்கிறத செவ்வாயை எடுக்கக்கூடாது, நான் எடுக்கிறது இல்லை. ஏன்? செவ்வாய் தான் ஜாதகருங்கிறதுக்கு ஆதாரம் கொடுத்துருக்குறேன். அப்போ பெண்களுக்கு செவ்வாய் தான் கலசரக்காரன்னா செவ்வாய் சதயத்தில் இருக்குது. அந்த பெண்கள் சாதத்தில் சுக்கிரன் கெடல, சுவைச்சார்த்தல் இருக்கார், செவ்வாய்ச்சார்த்தல் இருக்கார், குறிச்சார்த்தல் இருக்கார். இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு நல்ல கணவராக அமைஞ்சிருக்கும். அப்போ செவ்வாய் கலசரக்காரன் கெட்டு போய் ஏன் அந்த பொண்ணுக்கு நல்ல கணவர் அமைஞ்சுது? அப்போ செவ்வாய் கலசரக்காரங்கிறது முழுக்க கருத்துக்கள் சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதை எடுத்து பாருங்கள். அதுக்கு தான் விளக்கம் சொல்கிறேன். ஒரு கருத்துக்களை சொல்லும்போது அதுக்கு விளக்கம் சொல்லணும். அந்த விளக்கம் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். செவ்வாய் கலசரக்காரன் அப்படின்னா பெண்களுக்கு செவ்வாய் சதயத்தில் இருக்குது, அல்ல மாந்தியோடு இருக்குது, கெட்டு போச்சுல்ல, அந்த பொண்ணுக்கு சரியில்லாத வாழ்க்கை தானே அமையும். சுக்கிரன் நல்லா இருக்குது, கணவர் நல்லா தங்க காசு மாதிரி நல்லா பார்த்துக்கிறார். அப்போது செவ்வாய் கலசரக்காரங்கிறது ஒரு தவறான கருத்துங்கிறது என்னுடைய ஆய்வில் நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை எடுத்து பயிற்சி கொண்டு போய் பாருங்கள், தப்பு வராது. அது மட்டுமல்ல, குரு ஒரு பெண்கள் சாதகத்தில் கெடவில்லை என்றால் அந்த பெண்ணுக்கு நல்ல கணவனை போய் தேடவே தேவையில்லை. இயற்கையாகவே நல்ல கணவர் அமைவார். இதை ஆய்வில் கொண்டு போங்க. இயற்கையாகவே பெண்கள் சாதகத்தில் குரு கெடலை, இயற்கையாகவே நல்ல கணவர். இதை ஆய்வு கொண்டு போய் பாருங்கள். ஏன்னா நல்ல பிழைக்கிற குடும்பம் வர்றாங்க. அந்த ஜாதகத்தில் இதை பாருங்கள், பெண்கள் ஜாதகத்தில் குரு கெடாது. அப்போ ஒரு பெண்கள் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் செவ்வாயும் கெடலினா அந்த பெண்களுக்கு ஆயுள் காலம் மட்டும்
பிரச்சனை இல்லாத வாழ்வார்கள். ஏன் இந்த 3 எடுக்கிறோம்? குருன்னா வலிமையான கணவர் பெண்களுக்கு, சுக்கரங்கிறது கணவர், தனஸ்தானம், லாபமே அந்த பெண்களுக்கு அந்த சுக்கரம் வந்துடும். கணவனுக்கு லாபம் சுக்கரனா வந்துடும். 7க்கு 8, 7ன்னா கணவர், 8ன்னா லாபம். 8ஆம் இடம் தான் லாபங்கிறது எந்த நூல்லையும் கிடையாது. ஆனால் 8ஆம் இடம் தான் லாபங்கிறத அழுத்த திருத்தமாக நான் சொல்கிறேன். பயிற்சியிலே எடுத்துக்கங்க. தப்பு இருந்தால் எப்போ வேணாலும் என்னை கேள்வி கேளுங்க. காலையில் 10லேருந்து நைட்டு 11 மட்டும் ஆஃபீஸில் இருக்கிறேன். எப்படி அதை நம்ம 8 வந்து நம்ம எடுக்கிறோம்? அதுக்கு விதிமுறை தேவையில்லையா? தேவை தானே. மேஷத்திலிருந்து தான் நம்ம வந்து மையப்புள்ளியாக எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா தப்பே வராது. மேஷத்தில் இருந்து 10ஆம் இடம் தொழிலாக வருது, 9ஆம் இடம் யோகமாக வருது. பாகிஸ்தானாதிபதி குரு அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் அப்படின்னு வந்துடுது. தந்தைக்கு அதே சனி பகவான் தனமாக வந்துடுறார். அப்போ சனி கடலினா தந்தைக்கு தனம் வந்து சனி பகவான், சாதகருக்கு அந்த சனி பகவான் தொழிலாக வர்றார். அப்போ தந்தையினுடைய தனமும் வலிமையாக இருக்கும், அந்த சாதகருக்கு தொழிலும் வலிமையாக இருக்கும். இப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிற போது அந்த மேஷத்திலிருந்து 10 தொழில், அதிலிருந்து 11 லாபம். அப்போ எது வருது? 10 மகரத்திலிருந்து நாம் எடுத்தோம்னா 11ஆம் இடம் செவ்வாய் தான் வரும். அப்போ தொழிலுக்கு லாபம் தான் லாபம் ஒழிஞ்சு 11 தான் லாபங்கிறது அது சரியான கருத்துக்கள் அல்ல. ஆய்வில் கொண்டு போங்க. 11 யாருக்கு வருது? அண்ணனுக்கு வரும், மூத்தவர்களுக்கு வரும், அக்காவுக்கு வரும், இதுதான் வருது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. 11 கூடியவர் கெடல, நல்லா இருக்கார். சனி பகவான் வந்து சுயச்சாரம், சுக்கரச்சாரம், குருச்சாரம் இப்படி வாங்கியிருக்கார். செவ்வாய் வந்து சதயத்தில் இருக்கார் அல்லது மாந்தியோடு இருக்கார். அவரிடம் சேமிப்பே இருக்காது. ஏன் 11ஆம் இடம் வேலை செய்யல? ஓசிங்க, நான் சொல்லுங்கிறது அதுக்கு விளக்கம்னு சொல்கிறேன். ஒரு பொருளை சொல்லி அதுக்கு விளக்கம்னு சொல்கிறேன். அப்போது 8ஆம் இடம் தான் சேமிப்புங்கிறது முழுக்க முழுக்க உண்மை. 11 மூத்தவர்களுக்கு வரும், அண்ணனுக்கு வரும், அக்காவுக்கு வரும். சேமிப்புக்கான கணக்கு அது இல்லை. அப்போ சேமிப்பு இல்லாத ஒரு கணக்கை மக்களுக்கு சேமிப்புன்னு சொன்னால் அது தவறான நிலைக்கு ஆளாயிரும். அதனால் இதை வந்து எதோ சொன்னான்னு வேணாம், பயிற்சிக்கு எடுத்துக்கங்க, சரியாக வரும். ஒரு சாதகத்தில் மேஷத்துக்கு 10ம் மேஷத்துக்கு 8ம் கிடவில்லை என்றால், மேஷத்துக்கு 10 மேஷத்துக்கு 8ம் கிடவில்லை என்றால் அந்த சாதகர் எப்பயுமே பொருளாதாரத்தில் கீழே போகாத இருப்பார், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பார். ஒரு சாதகத்துக்கு பொருளாதார ஆணி வேற சனியும் செவ்வாயும் தான். எந்த ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் கெட்டிருக்கிறாரோ அந்த சாதகம் சோர்வடைய வச்சிரும். அந்த குடும்பத்தில் பொருளாதாரம் மேல்மைப்படாது. அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வந்து பயிற்சியில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, இது மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. ஒரு குழந்தை முதல் குழந்தையா இல்லை 2வது குழந்தை, முதல் குழந்தை பிறந்தா 5 வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு ஒரு கிரக நிலை இருக்குது. வரிசையாக குழந்தை பிறக்கும், அதுக்கு ஒரு கிரக நிலை இருக்குது. ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை, அதுக்கு ஒரு கிரக நிலை இருக்குது. குழந்தையே இல்லை, அதுக்கு ஒரு கிரக நிலை இருக்குது. இப்படி சாதகத்தில் ஒரு சாதகத்தை கொண்டு வந்தால் இந்த ஜாதகருக்கு குழந்தை எப்படி பிறக்கும், எந்த விதமாக பிறக்குங்கிறத நாம் ஆய்வில் சொல்லிவிட முடியும். சூரியனும் சுக்கிரனும் குருவும் கிடையாது என்றால் வருஷ குழந்தை, வருஷம் 2 குழந்தை பிறக்குமா. சூரியன் நல்லா இருந்து சுக்கிரனும் குருவும் கெட்டுவிட்டால் ஒரு குழந்தை பிறந்து 5 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்கும். சூரியன் நல்லா இருக்குது, முதல் குழந்தை பிறந்துடுது. சுக்கிரன் குரு செவ்வாய் சனி 4 பேரும் கெட்டு விடுகிறார், ஒரு குழந்தைக்கு மேலே இல்லை. சூரியன் சுக்கிரன் குரு 3 பேரும் கெட்டு விடுகிறார், குழந்தையே இல்லை. இந்த குழந்தை இல்லைங்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. குழந்தை இல்லைங்கிறதுக்கு காரணம் என்ன? சூரியன் சுக்கிரன் குரு 2 ஜாதத்திலையும் கேட்டால் குழந்தை இல்லை. 5 நிமிஷம். சூரியனும் சுக்கிரனும் குருவும் பெண் சாதத்துலேயும் ஆண் சாதத்துலையும் கெட்டு போயிட்டு குழந்தை இல்லை. அப்போ மகேந்திரருக்கு நம்ம பொருத்தம் போடுவோம், அது என்ன ஆகும்? குழந்தை கிடைக்காது. குழந்தை இல்லாத சாதகம் பூரா பாருங்கள், சூரியன் சுக்கிரன் குரு கெடலைன்னா கேளுங்க. அப்போது பொருத்தம் போடும்போது இதை கவனிக்கணும்.
அப்போ அந்த குழந்தை இல்லாத பொருத்தம் போகிறதுக்கு நாம் ஒரு ஆளாக ஆயிடக்கூடாது. இவ்வளோ தானே, சிம்பிள் கணக்கு தானே. இதையே எடுத்துக்கூடாது. 2 ஜாதகத்துலேயும் 3 கெட்டு போச்சு, ஏன் நீ அதுக்கு பொருத்தம் போடுறீங்க? மகேந்திரம் இருக்குதுன்னு போட்டாக்கா குழந்தை கிடைச்சிருமா? கிடைக்காது. இது அவசியம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க. இதுபோல் நிறையா நிகழ்வுகள் சோசியத்தில் எளிமையாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த மாந்தி பாருங்கள், குரு சந்திரன் இவரோட மாந்தி தொடர்பு 2 பேர்த்தோடு சேர்ந்தால் தந்தை மரணம். புதன் சனி மாந்தியோடு சேர்ந்துட்டா தம்பி மரணம். சந்திரன் சனி மாந்தியோடு சேர்ந்தால் தாய் மரணம். சூரியன் குரு மாந்தியோடு சேர்ந்துட்டால் பாட்டன் மரணம். புதன் செவ்வாய் கெட்டுப்போனால் தாய் மாமன் சின்ன மாமன் மரணம். சுக்கிரன் மாந்தியோடு இருந்து லக்கணத்துக்கு 7 கூடையவர் 8 கூடை லக்கணத்துக்கு 2 கூடையவர் மாந்தியோடு இருந்தால் அந்த கணவனுக்கு மரணத்தை கொடுக்கும். 9 8 8ன்னா யார் அப்படின்னு சொல்லி பார்க்குற போது 8 கூடையவர் சாதகராக வந்துடுறாரு. 8க்கு 8 அம்மாளுடைய அக்காவருடைய கணவருக்கு மரணத்தை கொடுத்துரும். 8ங்கிறது பெரியம்மானுடைய கணவர். அதிலிருந்து புதன் மாந்தி தொடர்பில் இருந்தால் அந்த கணவருக்கு மரணம். அப்போ 9ங்கிறது தந்தை. அந்த தந்தைங்கிற குரு சதயத்தில் இருந்து மாந்தி சந்திரனோட தொடர்பு இருந்தால் தந்தை மரணம். அதேமாதிரி சனிங்கிறது மாமியார், அண்ணனை குறிக்கும். மாமியாரையும் குறிக்கும், அண்ணனையும் குறிக்கும். அப்போது சனி சதயத்தில் இருந்து சூரியன் மாந்தியோடு இருந்தால் மாமியாளுக்கும் மரணத்தை கொடுக்கும். அதேமாதிரி புதனும் சனியும் மாந்தி தொடர்பில் இருந்தால் அண்ணனுக்கு மரணத்தை கொடுக்கும். அதேமாதிரி குரு சதயத்தில் இருந்து சுக்கிரன் மாந்தியோடு இருந்தால் அம்மாளுடைய அப்பாவுக்கும் அப்பாவுடைய அம்மாவுக்கும் மரணத்தை கொடுக்கும். மரண கணக்கு இவ்வளோ தான். 2 பேர்த்த டச் பண்ணிவிட்டு அவங்க மரணம். இது உறுதியாக நடக்கும். இந்த மரண கணக்கை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இதுபோல் நிறையா நிகழ்வுகள் அடுத்தாப்பில் நான் மீட்டிங்கு வரும்போது உங்களுக்கு இன்னும் பெரிய பொருள்களை தர்றேன். இந்த பொருள்களையெல்லாம் கீழே போட்டுறாதீர்கள். மாணவர்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து பொதுமக்களுக்கும், தமிழ் மக்களுக்கும், வெளிநாட்டில் வாசிக்கும் மக்களுக்கும், இங்கே பார்த்து கொண்டு இருக்கும் சோசிய நண்பர்களுக்கும் பெரும் பொருளை கொடுத்துருக்கிறேன். இந்த பொருளை கீழே போடாமல் செலவழிங்கன்னு சொல்லி நான் என்னுடைய ஊர் ஈரோடு பள்ளிப்பாளையம். நான் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த என் பேர் முருகேசன். பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த நான் என்னுடைய ஃபோன் நம்பர் எழுதிக்கிங்க. 750 22 15 692. எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னிடம் கேட்கலாம், தப்பே வராது. தப்பு இல்லாமல் அதுக்கான விளக்கம் சொல்லுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ இதுவரைக்கும் நீங்கள் ஜோதிட கருத்தரங்கத்தில் இதுவரைக்கும் முருகேஷ் ஐயா அவங்க பேசுனாங்க பள்ளிப்பாளையத்திலேருந்து. அதாவது ஐயாவுடைய சர்வீஸ் அதாவது அணுவை அவர் பேசும்போது சொல்லியிருப்பாங்க. ஐயா நான் அதாவது குரு கிடையாது, புத்தகத்தை எந்த புத்தகத்தையும் படித்ததில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் உண்மையாலுமே அவர் சொன்ன அனுபவத்தில் நானே இப்போ இது வரைக்கும் யார்ட்டையும் படித்ததில்லை, ஜோதிடம் படித்ததில்லை. ஆனால் புக்கில் ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறதுனால நிறைய புக்கை கேதர் பண்ணி அந்த புக்கு மூலம் பயணித்து அதுக்கப்புறம் தான் ஜோதிடத்துக்குள்ளே வந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு அனுபவத்தில் ஒருத்தர் ஒரு ராசி கட்டம் மட்டும் சொல்லி கொடுத்தார். ஆரம்பத்தில் ஜோசியம் கற்றுக்காதப்போ அவர்கிட்ட தான் பயணித்தேன். ராசி கட்டம் மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. எப்போ யாரோ ஒருத்தர் அனுபவித்து தான் ஒரு விஷயத்துக்குள்ளே மேலே வர முடியும். யாரும் இல்லாமல் வர முடியாது, அது உண்மை. அந்த அடிப்படையில் எனக்கு ஒருத்தர் ஒரு ராசி கட்டம் மட்டும் சொல்லி கொடுத்தாரு. மீண்டும் அவர்கிட்ட போய் அம்ச கட்டத்தையும் சொல்லி தர்றதுக்காக நான் ட்ரை பண்ணேன். அவர் இல்லை தம்பி, எனக்கு இது போதும், என்னால் இது மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும், மீண்டும் எழுதி கொடுக்கணும்ல, அம்ச கட்டம் போட்டால் மீண்டும் எழுதி தரணும்ல அப்படின்ட்டார். சரிங்க ஐயா அப்படின்ட்டேன். அப்புறம் அவங்க குடும்பம் ஃபுல்லாக என்கிட்ட தான் ஜாதகம் பார்ப்பாங்க. அதாவது நான் பழகினதுக்கப்புறம் அவங்க குடும்பம் ஃபுல்லாக என்கிட்ட தான் ஜாதகம் பார்ப்பாங்க. அது மாதிரி நான் ஜோதிடத்தில் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம்
ஐயாவுடைய பேச்சை கிட்டத்தட்ட எப்போ கேட்டேன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 15 வருஷமே இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது பூமி ராஜான்னு ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்காருல்லைங்க, அந்த சங்கத்தின் அடிப்படையில் யூடியூப் வழியாக தான் ஐயாவை பார்த்தேன் நான். அப்போவே நான் மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டேன் இவரை. ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதனால் அந்த நாள்ல இருந்து அவரை மதித்து ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு கருத்தரங்க அழைக்கணுங்கிற விதியோடு தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் உண்மையாலுமே. ஏன்னா ஐயாவும் சரி, சந்திரசேகர் ஐயாவும் சரி, 2 பேருமே. சந்திரசேகர் ஐயா வந்து எனக்கு தெரியாது, மானசீக குருவாக ஏற்றது இவரை தான். ஆனால் சந்திரசேகர் ஐயா வந்து தெரிஞ்சது எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் கர்ணத்தை பற்றி வீடியோ பேசியிருந்தேன், கூப்பிட்டு அப்ரோச் பண்ணி பாராட்டினார் என்னைய. அந்த அடிப்படையில் தான் அவர் அறிமுகப்படுத்தினார் என்கிட்ட. நான் 40 வருஷம் அனுபவம் இருக்குன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். சரிங்களா? அது மூலம் தான் ஐயா எனக்கு தெரிய வரும். சரிங்களா? அதிலிருந்து கருத்தரங்க ஆரம்பிக்க விழாவுக்காக சொல்கிறதுக்காக பள்ளிப்பாளையம் போயிருந்தேன். பள்ளிப்பாளையம் போயிட்டு நேரடியாக பார்த்து சொன்னது முருகேஷ் ஐயாக்கிட்டையும் சந்திரசேகர் ஐயாட்ட தான் சொல்லி அழைச்சி வந்தேன். 2 பேருமே வந்து விழாவை சிறப்பு செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கருத்தரங்கும் நீ கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கருத்தரங்கும் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இப்போ இந்த கருத்தரங்கத்துக்கு அதாவது ஸ்வீட் காரம் வழங்குறதுக்காக ஐயா இது பண்ணியிருந்தாங்க. அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுருக்காங்க. இந்த அதாவது தீபாவளி ஸ்பெஷலாக அதாவது ஸ்வீட் காரம் கொடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினேன் அவங்கள்ட்ட. அவங்க எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம், அடுத்தது முறை எப்படி சூழ்நிலை இருக்குதோ அதை பொறுத்து நல்லா பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைப்பா, நீங்கள் ஆரம்பிங்க, செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி மனமுகுந்து அவங்களால முடிஞ்ச உதவியை இந்த அகத்தியர் குழுவுக்கு செஞ்சுருக்கறனால நம்மளால் சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறேன். ஐயாவுக்கு சிறப்பு செய்யும் விதமாக எங்கே கோவாலையா வாங்க மேலே. ஐயாவுக்கு சிறப்பு செய்யும் விதமாக நம்மளுடைய ஜோதிட அரங்கில் இருக்கக்கூடிய கோவால் ஐயா அவர்கள் அவங்களுக்கு பொன்னாடை போத்துவாங்க.